ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் பொங்கல்லாம் நன்னா கொண்டாடினங்களா? பொங்கல்லாம் ஜாலியாக போச்சா? கரும்பெல்லாம் சாப்பிட்டங்களா? பொங்கல் சாப்பிட்டங்களா? இன்றைக்கி நான் எங்கள் தரமணிக்கு எங்கள் பொண்ணாத்துக்கு வந்திருக்கேன். பேரனுக்கு அடை வேணும்னு கேட்டான். அதனால் அவனுக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அடை பண்ணி தரலான்ட்டு இருக்கேன். அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசி ஒரு காப்பிடி, இது புழுங்கலரிசி ஒரு காப்பிடி, பச்சரிசி ஒரு பிடி, அதுக்கப்புறம் அரை ஆழாக்கு தோரம்பருப்பு, ஆறாக்கு கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு அதில் கேரட் துருவி போட்டு, கோஸ் நறுக்கி போட்டு, வாழைப்பூவும் போட்டிருக்கேன். வாழைப்பூவும் ஹெல்த்தி, அதனால் பசங்க வாழைப்பூ தனியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் வாழைப்பூ அதில் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி இது பண்ணி மாவு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடை நான் ரெடி பண்ணிட்டேன் ஒன்று. அடுத்தது இன்னொன்று பார்த்து காட்டேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாருங்கள், மாவு சில பேருக்கு மெலிசா வாத்தா தான் அடை பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தடிமனாக வாத்தா பிடிக்கும். அதனால் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் அடை வாத்துக்கோங்க. இதுக்கு அவியல் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அவியல் ரெடி பண்ணலை, ஏன்னா டைம் இல்லை. வெல்லம் தொட்டுண்டு, இல்லைன்னா மிளகா அப்படி சில பேர் தொட்டுப்பா. அதுக்கு அவளுக்கு என்ன விருப்பமோ அதை தொட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வெஜிடபிள் அடைன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் மலபார் அடைன்னு பேர். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்டில் என்னன்ட்டு போடுங்கோ. பாட்டி அடை ரெடி ஆயிடுச்சா? ரெடிடா கண்ணு, நீ கேட்டேன்னா இன்னைக்கு அடை ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா கறிகாயும் போட்டு அடை மாவு தயார் பண்ணிட்டேன். அடை வாத்துட்டேன், ரெடி ஆகிடுது. சரி, இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன் சொல்லு பார்ப்போம். அதனால் என்னென்ன உடம்புக்கெல்லாம் நல்லது நீ சொல்லு பார்ப்போம். வெஜிடபிள்ஸ், புரோட்டீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட், கண்ணுக்கு நல்லது. அடை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. இதுல இன்னொன்று ஆட் பண்ணிருக்கேன், இன்னொரு வெஜிடபிள் முக்கியமானது. அதை வெறுமை கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன். அதனால வாழைப்பூ கூட இதுல போட்டுருக்கேன் நான். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ நம்ம இப்ப சோஃபாக்கு போகணும். ஸ்நாப் பண்ணோடனே சோஃபாக்கு போவோம். குட்டி பையா, அடை ரெடி ஆயிடுத்து. நான் உனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் பார் தட்டில். நீ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லணும். வியூவர்ஸுக்கு அடை எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி அடையெல்லாம் சாப்பிடலாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட் பண்ணு. சூப்பரா இருக்கு. நாளைக்கு வேறு மெனுவோட சந்திக்கலாமா? சரி, ஓகே.